ஒரு பாடத்துக்கு ஒரு மணி, ரெண்டாம் பாடத்துக்கு 2 மணி. இது வந்து குரங்கு வால் பைத்தங்கான்னு சொல்கிறோம். அதான் நீட்டு. அதுதான் எங்கள் ரூபி. இப்போ இதில் சாப்பிட்டு பச்சியா நான் வந்து கச்சில் சாப்பிடுவேன். அந்த விவசாயிக்கு நீங்கள் ஒரு லைக் போடுங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சர்மி. நான் உங்கள் ரூபி. நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால் வந்து சுண்ணாத்துல சுண்ணாகம் மின்சார சபை பக்கத்தில் நாங்கள் நிற்கிறோம். வந்து இந்த தோட்டங்கள் பார்ப்போம்னு வந்துருக்கிறோம். என்ன வாங்க வாங்க பாட்டா கலட்டிட்டு போகிறான் எல்லாம். இது பைத்தங்க பைத்தம் முளைக்காய் போட்டுருக்கு. பீர்க்கங்காய் இது வந்து இந்த ஊர் பிசுக்கங்காய் இல்லை, இது இந்தியன் ஊரடக்கு. என்ன சார் எங்கட அந்த வேலி மாதிரி இருக்கு. அது முழுகு மாதிரியோ? இது நரம்பா இருக்குது. என்ன இது மருந்து அடிச்சாச்சாங்க கவனம் பேக்கை வச்சிருக்காங்க சார். என்ன அது பிரச்சனை இல்லை. பேக்கை வச்சா அதானே இங்கால வந்து மாதாளை. என்ன சார் மாதாளை மாங்கண்டு நிக்குது. நெய்ல இது இந்தியன் மாதாளையோ? என்னென்ன இந்தியன் தான் சொன்னீங்க. இந்தியன் மாதாளயம் இருக்கும். இப்போ தோட்டம் அது வெட்டி விட்டு இருக்காம். தளக்கு சின்ன இப்போ இந்த குருத்து வச்சு தளக்கு இதுவெல்லாம் எனக்கு கேட்கப்போ எருக்கள் போட்டுருக்கணும். பார்த்தீங்களா அடியில் அங்கே போக மாட்டோம் இருக்கு. நாங்கள் முதல் வரையக்க கொஞ்சம் சின்ன கண்டா நின்றாது. இப்போ கொஞ்சம் இலியல் வச்சு படிவா வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு இந்த இதாக தான் செய்திருக்கிறேன். வந்து அவன் சொந்த காணி சொந்த இதாண்டா படியா இப்படி அவ செய்திருக்கேன். இப்போ நாங்கள் சொல்லுங்க. இப்போ மாதாள சாதம் இல்லை, மாதாள எல்லாம் இதாண்டா பிறகு இன்னொரு பயிர் வைக்கலாம். இதில் முந்திரிய தோட்டம் வைக்கலாம், பைத்த வைக்கலாம், பா வைக்கலாம். இந்த கொடிக்கெல்லாம் தூங்குந்தார் என்ன பெற்று அடிச்சு. இப்போ சொந்த தோட்டம் பண்ண படிக்க அவே தான் அடிச்சு. இப்போ நாங்கள் குத்தகைக்கு செய்கிறேன்டா இப்படி அடிக்க ஓமாவே ஒரு வருஷம் செய்தால் அடுத்த வருஷம் கொடுங்க உங்களோட தோட்டத்தின வந்துடுங்க. என்ன அங்காலாம் இது மின்சார சபை சத்தங்க இருக்குது. என்னது கட்டுறாங்களாக்கா? பாருங்க கட்டுறாங்களா மின்சார சபை கட்டுறாங்களா? சுண்ணாகம் பவர் ஸ்டேஷன் பின்பக்கம் ஸ்டேஷன் பின்பக்கம் இங்கே இதாலன்னு போகணும். இல்லை அதால் வரலாமா பாதை? அங்கே கிடக்கு பாதையா நல்ல பச்சை தண்ணி மாதிரி கிடக்கு பைத்தாங்க. நேற்று இது என்ன பறவை வந்து கோந்தி சாப்பிட்டு போயிருக்கு. கிளி அங்கே பாருங்க அதுல எல்லாமே இருக்குது. ஆனா இனி கிளி கலைக்கு அந்த முந்தி பழைய தகரம் பாடிகள்ல பின்னரங்கள்ல கொண்டாந்து வச்சு தட்டி காலமே பின்னேரத்துல கொஞ்சம் தட்டி கொண்டிக்கிறேன். பார்க்க தெரியும் இந்த கிளி அரிச்சதை பாருங்க. என்ன எப்படி அரிச்சிருக்கிறேன் வடிவா. அந்த கொட்டை அடக்கிறத மட்டும்தான் டூவி சாப்பிடும். இதுதான் சர்மி. இதுல தான் இந்த தடியும் கீழே அடகுங்க. இதுலதான் தட்டுறது. காலமே பின்னேரங்கள்ல வந்து தட்ட கிளிகள் ஒன்றும் பெறாது, பறவைகள் எல்லாம் போடும். இந்தாங்க நீங்கள் தட்டு வச்சு பயன்படுத்தி. இது சட்டம் தான் வந்து பள்ளிக்கூடத்தில் என்ன மணியில தான் ரூபி. ஒரு பாடத்துக்கு ஒரு மணி, ரெண்டாம் பாடத்துக்கு 2 மணி, 3 பாடத்துக்கு 3 மணி. எப்படி இருக்க? நாங்கள் நல்லா இருக்கேன். கிளி பறந்து ஓடிடும் தடிக்கையில் வச்சு விடுவோம். ஆனால் இது ஓரளவு ஆஞ்சு ஓய்தான்னு சொல்கிறார் அந்த அண்ணா. இருக்கு பரவாயில்லை. நான் நல்ல விளைச்சலை தந்ததாம். இப்போ இங்கே பாருங்க பைத்தங்காய் நீளத்தை. இது வந்து குரங்கு வால் பைத்தங்கான்னு சொல்கிறோம். அதான் நீட்டு எங்களோட ஊர் பைத்தங்காய். என்ன டூவி நல்ல நீட்டு பைத்தங்காய் அப்படியே தொங்குது.
இது நாத்து வச்சு பதி வச்சிருக்கணும் அந்த பதிக்கத்தானே ஒரு கிடக்கேன் மறந்து உடனே கொட்டை சாக்காம பைத்தங்கொட்டை நாத்து வச்சிருக்கிறேன் அப்படி என்றா அது அப்படியே வரும் இது நாங்கள் கொட்டையால் விட அது அகலான வள தோண்டி சாப்பிட்றோம் மற்ற சில முளைக்காம சப்பியா போம் இல்ல பயிரி இருக்கு நல்ல பயிரிகள் மருந்தடிச்சு போட்டேன் மருந்தடிச்சு போட இல்ல ஆஞ்சு கொண்டு புட்டுக்கு போட்டு புட்டா நல்லா இருக்கு இனிமேல் பாப்பா பயிரிக்க பார்க்க ஆசையாக தான் கிடக்கு ஆனால் அவர் மருந்தடிச்சு போட்டேன் நல்ல நீள பைத்தங்க இந்த மாதிரி நல்ல நீளம் தான் சரியா ஆனா பைத்தம் காய்ச்சி கிடக்க நல்ல பூவும் பூத்து கொண்டே இருக்கு படப்படாது இந்த அண்ணாக்கு நல்ல விளைச்சலையும் கொடுக்குது ஆனா வெறும் நல்லா இருக்கணும் ஒரு பழம் வந்து 1000 ரூபாய் போதும் அந்த பழம் 2000 கிலோ 2000 அந்த பழத்தின் இது ஒரு அரை கிலோ அப்போ அந்த பழத்தை வந்து எங்களுக்கு சும்மா தான் 6 பழத்தை சாப்பிட அந்த ஒரு பழம் ஒரு 6 பழத்தை வீட்டை கொண்டு போது அந்த விலங்குகள் அப்போ அவர்கிட்ட மெனத்தை பாருங்க எப்படி அவரை மெனத்தை பாராட்டோட அதுக்கு ஒரு லைக் போடுங்க நீங்க சொந்த காணி அதுக்கு தக்க அவருக்கு கிடைக்கிற அரசாங்கத்தால கிடைக்கிற உதவிகள் கிடைக்க வேணும் அந்த விவசாயிக்கு நீங்க ஒரு லைக் போடுங்க எங்களுக்கு படமே விவசாயிக்கு போடுங்க அந்த தந்தர் சாப்பிட்றதுக்கு அது கண்டால் இது இந்தியன் தான் வைக்கிறது உங்களையாக்கள் வெள்ள பாவக்காய் பூவன விரிஞ்ச பாவக்காய் நாங்கள் தமிழாக்கள் இது வந்து என்ன இந்த இது வெங்கட பாவக்காய் மேலே கைக்குமோ அதுதான் எங்கள் ரூபி இப்போ இதில் சாப்பிட்டு நம்ம பச்சியா நான் வந்து கச்சில் சாப்பிடுவோம் சும்மா சாப்பிட்றவே நாங்கள் அப்படித்தானே இல்ல இல்ல மருந்து அடிச்சா இல்ல நான் இதுக்கு கொட்டை இருந்தா இதுக்கு இல்லையா இல்ல இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் விடுங்க இது கொட்டை இல்லையே சரிங்க சரி இது எடுங்க எடுத்து காட்டி போடுவாங்க இந்த இதுவரை காட்டுங்க இல்ல இது ஆனால் வச்சு ஆஞ்சிது அங்கேயோ தப்பி வந்தால் கண்டுகளையா இந்த எதிரே 2 பேர் நிற்கணும் எத்தனை மாதம் இது அறுவடை செய்கிற மாதிரி வரும் இது ஏற்கனவே இங்கே வச்சா நீங்கள் இந்த பாகல் நடுகிறதோ பவர் கூட்டி தான் இருக்குது சரியா இஞ்சால தட்டி பாருங்க இஞ்சாலே அங்கால இஞ்சால இது அந்த அண்ணா தான் ஏற்கனவே பாவக்காய் இது வெள்ளை பாவக்காய் என்ன மாயா பாவக்காய்க்கு பேர் உதுக்கு பச்சை பாவக்காய்க்கு இது வந்து கொம்பனி வந்து படம் எடுத்தோம் சிங்களம் இது எத்தனை மாதத்தால அறுவடை செய்த நீங்க செய்யலாம் 45 நாள்ல காய்க்க தொடங்கி விடும் 45 நாள்ல காய்ச்சால் 50 நாள் 45ல ஆயலாம் 45ல ஆயலாம் ஆனா உங்களுக்கு சரியான முறை ஆச்சுன்னா 65 நாள் இறைப்பு இறைப்பு என்ன மாதிரி இந்த முறை இந்த கோடைக்கு ஈரம் காயாம வச்சு கொண்டு இருக்கோம் பனிக்கு தான் வரும் காத்துக்கு எல்லாம் வெயில் காத்து மடிச்சு எல்லாம் பழுதாகும் நல்லா வரும் கோடை செய்வது 200 ரூபாயில விற்கிது விற்கிது இது மாதால அறுவடை செய்த நல்ல வடிவா நீங்க ஒரு போன் ஒன்று வருங்க நல்லதா நீங்க பெரிய போன் நாங்கள் வடிவா பாக்குறோம் என்ன செய்யற
பெரிய வாக்கள் யாருக்கே கொண்டு கொடுக்குறா எங்களுக்கு தராங்க அதுதான் பிரச்சனை. போனதுல அவையில கொடுத்துட்டு போயினோம் சில வலிச்சு போட்டு போயிக்க நாங்களும் வந்து கொடுக்கணும்